தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவருடைய பெரிய கிருபையினாலே இந்த 8வது மாதத்தின் 10 நாட்களை கிருபையாய் நம்மை கடக்க பண்ணி 11வது நாளையும் தேவன் நமக்கு தந்து ஒரு பரிசுத்த ஆராதனையை தேவன் நமக்கு தந்திருக்கிறதுனாலே தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் அடிக்கடி நான் சொல்லுகிறது போல நமக்கு பாராட்டின சிறிதும் பெரிதுமான எல்லா நன்மைகளையும் நினைந்து ஆண்டவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாய் நாம் இதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்துகிற மனுஷராய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக, மாறுவோமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற இரக்கங்களுக்கு, கர்த்தர் நமக்கு பாராட்டியிருக்கிற தயவுகளுக்கு அவருக்கு நன்றி சொல்வதை அல்லாமல் வேறு ஒன்றையும், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவதில்லாமல் வேறு ஒன்றையும் நாம் அவருக்கு செலுத்த இயலாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் கூட கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. ஐயா, எப்படி நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும், சிறிதும் பெரிதுமான எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோப்பா. எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் கடந்த நாட்களிலே 12ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Psalms 12 verse 5. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்மை சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் சீறுகிறவர்களுக்கு உன்னை காத்து உன்னை சுகமாயிருக்க பண்ணுவேன். ஏன் காரணம் தெரியுமா? உன்னுடைய பாழாக்கப்பட்டதை, உன்னுடைய நஷ்டங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய பெருமூச்சியை, எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் உன்னுடைய பெருமூச்சியை கர்த்தர் பரத்திலிருந்து நோக்கி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை நான் கேட்டேன். அவர்கள் பெருமூச்சு என் சன்னிதானத்தில் வந்து எட்டினது. பலவிதமான பாடுகளோடு, கஷ்டங்களோடு, வேதனைகளோடு, பெருமூச்சோடு ஓடிக்கொண்டிருக்கிற சகோதரா, உங்களை என்னையும் பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை என்னையும் சுகமாயிருக்க பண்ணுவதில்லை. கர்த்தர் ஆசையுடையவராய், வாஞ்சையுடையவராய், ஆவல் பெருகினவராயிருக்கிறார். அந்த நல்ல தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, நாம் சுகமாயிருப்பதற்காக கர்த்தர் என்னை தொட்ட ஒரு வார்த்தை, நான் இப்பொழுது எழுந்து, நான் இப்பொழுது எழுந்து. கர்த்தர் எழும்பணும். உங்களுக்காக, எனக்காக கர்த்தர் எழும்பணும். வேதத்திலே
பரிசுத்தவான்கள் அநேகர் ஜெபித்தது உண்டு. வல்லமை விளங்கும் பெட்டியோடு எழுந்தருளும் கர்த்தாவே எழுந்தருளும் என்று ஜெபித்தார்கள். என்னாகம புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது மோசேயினுடைய ஜெபமும் அப்படிப்பட்டதாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகிற ஜனங்கள் சுமக்கிற வேளையிலே அவன் சொல்லுகிற வார்த்தை, பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக. அது தங்கும்போது கர்த்தாவே அநேக ஆயிரங்களாகிய இஸ்ரவேலிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவார். மோசேயினுடைய ஜெபம், கர்த்தர் எழும்பணும், கர்த்தர் எருமணும். கர்த்தர் நமக்காக உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், will I arise, will I arise, நான் உனக்காக எழும்புவேன், உனக்காக எழும்புவேன். நாம் கர்த்தரை எழுப்புகிற மனுஷராக இருக்கணும். நாம் கர்த்தரை எழுப்புகிற மனுஷராக இருக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 62ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை படிக்கும்போது, எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாயிருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள், அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். எருசலேமை கர்த்தர் புகழ்ச்சியாக்குகிற வரைக்கும் தேவனை சும்மா இருக்க விடக்கூடாதாம். ஆண்டவரே, எங்களுக்காக எழுந்தருளும், எங்களுக்காக கிரியை செய்யும், எங்களுக்காக ஆண்டவரே நீர் யுத்தம் பண்ணும், எழுந்தருளும் ஆண்டவரே என்று தேவனை நோக்கி கூப்பிடுகிற மனுஷராய் நாம் மாறணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களையும் என்னையும் புகழ்ச்சியாக்குகிற வரைக்கும், உங்களை என்னையும் புகழ்ச்சியாக்குற வரைக்கும் அவரை சும்மா இருக்கக்கூடாதாம். எழும்பும் ஆண்டவரே, எழும்பும் ஆண்டவரே என்று கர்த்தரை நோக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Give him no rest till he established and till he make Jerusalem a praise in the earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை சும்மா இருக்க விடக்கூடாது. Give him no rest. ஆண்டவருக்கு இளைப்பாறுதல் தரக்கூடாதா? ஆண்டவரே எழும்புங்க, என்னை புகழ்ச்சியாக்குங்க, என் காரியத்தை நடத்துங்க. Lord, arise for me, Lord. எனக்காக எழுந்திரும் ஆண்டவரே. அதற்காக தான் 6ஆம் வசனத்தில், எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் மௌனமாயிருக்காத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்க சும்மா இருக்காதீங்க, கர்த்தரை எழுப்புவோம். ஆண்டவரே, சீறுகிறவன் வந்திருக்கிறான், போராட்டங்கள் மிகுதியாயிருக்கிறது, யுத்தம் வாசல் வரை வந்திருக்கிறது, என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பி இருக்கிறான். ஓ, கண்ணீரே எனக்கு உணவாயிருக்கிறது, பெருமூச்சிலே நான் கடந்து போகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரை அலட்டுகிற, கர்த்தரை தட்டி எழுப்புகிற, கர்த்தரை இளைப்பாற பண்ண விடாதிருக்கிற மனுஷனாய் நீயும் நானும் மாறுவோமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை பிரசாபம் பண்ணுகிற மனுஷன், கீப் நாட் சைலன்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் அமைதியா இருக்கக்கூடாது. Don't be silent or don't be quiet. ஜபத்திலே போராடி, ஆண்டவரே எழுந்திரும், எழுந்திரும், எழுந்திரும். Make a fame my name, make a fame Jerusalem in this earth, Lord. கர்த்தரோடு கூட அவிதமாய் ஜெபிக்கிற மனுஷராய், ஜாமக்காரனாய், இடைவிடாமல் பகலும் ராத்திரியும் அவரை தூங்க விடாமல் தட்டி எழுப்புகிற, இளைப்பாற விடாமல், கர்த்தருக்கு இளைப்பாறுதலை தராமல் போராடுகிற ஒரு ஜபாவிய உள்ளவர்களாய் நீங்கள் மாறணும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது எழுந்து என்று சொல்லுகிறார், நான் இப்பொழுது எழுந்து என்று சொல்லுகிறார். ஆனாலும் கர்த்தரை நாம் எழுப்புகிற மனுஷராய் நாம் மாறணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அமெரிக்கையா இருக்கக்கூடாது, நாம் சைலண்டா இருக்கக்கூடாது, கர்த்தரையும் ரெஸ்ட் எடுக்க விடக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை தட்டி எழுப்புவோம், கர்த்தரை எழுப்புவோம். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தர் ஸ்தோத்திரம்,
எரேமியா 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, எரேமியா 4:19, என் குடல்களே நோகிறது, என் உள்ளம் வேதனைப்படுகிறது, என் இருதயம் என்னில் கருத்திருக்கிறது, நான் பேசாமல் அமர்ந்திருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். could not hold me, could not I hold, நான் அதை அமர்ந்திருக்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நான் ஜெபத்திலே போராட விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, போராடி ஆண்டவரே எழுந்திரும் என்று சொல்லி கர்த்தரை விடாமல் பற்றிக்கொள்கிற மனுஷராய் நீங்களும் நானும் மாறுவோமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த கிருபையின் காலத்திலே இந்த உங்களுக்கு எனக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணும்படி நாம் எழுந்திருப்போம். கர்த்தரை நோக விடாமல் இருப்போம், அமைதியாக இருக்க விடாமல் இருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, I cannot hold my peace. நான் மௌனமாக இருக்க மாட்டேன், என்னால் அமைதியாக இருக்க முடியல. கர்த்தரோடு ஜெபத்தில் போராடுவேன். கர்த்தரை தட்டி எழுப்புவோம். கர்த்தரை எழுந்திருப்பார், நாமும் கர்த்தரை எழுப்புகிற மனுஷராய் நாம் மாறுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் கர்த்தர் நமக்காக எழுந்திருப்பார். ஏன் எழும்ப வேண்டும்? அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும். நீதான் அந்த எருசலேம். உனக்கு இருக்கிற போராட்டங்கள் முடிகிற வரைக்கும், உன்னோடு பண்ணுகிற யுத்தங்கள் முடிகிற வரைக்கும், உன்னை புகழ்ச்சியாக்குகிற வரைக்கும், உனக்கு ஜெயம் கொடுக்கிற வரைக்கும், அவரோடு கூட அவரை அமைதியாய் விடாமல் எழுந்திருங்க ஆண்டவரே, கிரியை செய்யுமையா. மோசே ஜெபித்தது போல நாம் ஜெபிப்போம். எழுந்தருளும். வல்லமை விளங்கும் பெட்டியுடனே கூட எழுந்தருளும். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிற யாவர் பின்னிட்டு போவார்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியை இந்த நாட்களில் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் எழும்புவார். சீறுகிறவனுக்கு நம்ம விலக்கி காப்பார். சமாதானமாயிருக்க பண்ணுவார். சுகமாயிருக்க பண்ணுவார். விசுவாசிக்கிறீர்களா? உங்களுக்குள்ள எனக்குள்ளே அந்த ஜெப ஆவியை கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறது போல, எருசலேமை புகழ்ச்சியாக்குற வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அவர் ரெஸ்ட் எடுக்க விடாதீங்க. ஓ சமக்காரரே, தேவனை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்களும் சும்மா இருக்காதீங்க. டோன்ட் பி சைலண்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆவி, இந்த ஜெப ஆவி உங்களுக்கு எனக்கு இருக்குமானால் சீறுகிற வல்லமைகளை ஜெயிக்கலாம். தேவன் எழும்புவார். கர்த்தர் ஜெயம் தருவார். இரண்டாவதாக, கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவனுடைய இருதயத்தில் உள்ளதை அறியும்படி தேவனை அலட்டிக்கொண்டே தட்டிக்கொண்டே இருக்க வேணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நான் படிக்கும்போது தெலிலாளை குறித்து படிக்கிறோம். 15ஆம் அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரம் 15ம் 16ம் வசனங்களை நாம் வாசிக்கலாம். Judges chapter 16 verse 15 and 16. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வாசிக்கும்போது, அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ 3 விசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதில் உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி, இப்படி அவளை தினம் தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்தால், சாகத்தக்கதாய் அவன் ஆஸ்துமா விசனப்பட்டு இருதயத்தில் உள்ளது எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலைமேல் படவில்லை. நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்த நாள் முதல் தேவனுக்கென்று நசரேனானவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம். அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலாவேன் என்று இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டார். இந்த ஸ்திரீக்கு ஒரு ஆசை. Where is the secret of Samson energy? Where is the secret of the Samson's energy? அவனுடைய பலத்தின் வல்லமை எங்கே இருக்கிறது? She wants to know the power of Samson. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக சாம்சனை நெருங்கி அலட்டிக்கிட்டே இருக்கிறார், நெருக்கிக்கிட்டே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவன் ஆத்துமா சாகத்தக்கதாய் விசனப்பட்டு. சொல்லுங்க சாம்சன், ப்ளீஸ் டெல் மீ, வேர் இஸ் த எனர்ஜி ஆஃப் யுவர் ஸ்ட்ரென்த்?
where the secret of our strength. I want to know that a secret. உம்முடைய பலத்தின் ரகசியத்தை அறிய விரும்புகிறேன். இந்த பலத்தின் ரகசியத்தை அறிய விரும்புகிறேன். ப்ளீஸ் டெல் மீ. அலட்டிக்கிட்டே இருந்தால், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 முறை தோல்வி அடைந்து விட்டால், தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, எப்படியாயிலும் சிம்சோனுடைய மகாபலத்தை நான் அறிய வேண்டும். சிம்சோனுடைய மகாபலத்தை அறிய வேண்டும். சிம்சோனை எழுப்பிக் கொண்டே இருந்தால், சிம்சோனை அலட்டிக் கொண்டே இருந்தால், சிம்சோனை நெருக்கிக் கொண்டே இருந்தால், அவன் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான். அருமையானவர்களே, நீங்களும் நானும் இயேசுவினிடத்தில் நெருங்குவோம். என் பிரச்சனையை பாரும், என் போராட்டத்தை பாரும், எருசலேமாகிய என்னை புகழ்ச்சியாக்கும். சத்துருக்கள் நெருக்குகிறார்களே, என்னால் ஜெயஜீவியம் செய்ய முடியவில்லையே, ஆண்டவரே எனக்கு பலன் தாரும், என்னை அபிஷேகப்படுத்தும், நான் எழும்ப வேணும், மக்கா எழும்ப வேணும், உடைய ரகசியத்தை அறிகிற அப்போஸ்தலனா என்னை மாற்றும், எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. அலட்டிக்கிட்டே இருப்போம், இயேசுவை தொடர்ந்து நெருக்கிக்கிட்டே இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை வந்து போற ஆராதனை இல்லை. எப்பெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் தேவ சமூகத்தில் போய் கர்த்தரை விடாப்பிடியாய் பிடித்து போராடுவோம். காரியம் ஜெயமாகிற வரைக்கும், புண்ணை புகழ்ச்சியாக்குற வரைக்கும், மகாபலத்தை அறிகிற வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்போம். எத்தனை பேர் அப்படி கர்த்தரை எழுப்ப ஆசையா இருக்கிறோம்? அப்படி நம்ம கர்த்தரை எழுப்புகிற மனுஷராய் மாறுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு சுவாமின்னு சொன்னாரே லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து சொன்னாரே. ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி ஒரு வேளை விதவை தினம் தினம் போய் அவளை அலட்டி கொண்டே இருந்தார். எனக்கும் என் எதிராளிக்கு நியாயம் செய்யோ, எனக்கும் என் எதிராளிக்கு நியாயம் செய்யோ. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்திலே அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து இரக்கம் செய்யாமல் இருப்பாரோ, இரக்கம் செய்யாமல் இருப்பாரோ. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவரை எழுப்புவோம், அவரை தட்டி எழுப்புவோம், அமைதியாக இருக்க விட வேண்டாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, அதட்டுவோம், கூப்பிடுவோம், ஆண்டவரே இறங்கும் என்று கேட்போம். கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் இறங்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு இரக்கம் செய்வார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து உனக்கு நியாயம் செய்வார். உன் சத்துருக்களுக்கு முன்பாய் தலையை உயர்த்துவார், உன் கொம்பை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அலட்டி ஜெபிக்கிற மனுஷராய், கர்த்தரை தட்டி எழுப்புகிற மனுஷராய் நீங்களும் மாற அப்படிப்பட்ட ஒரு ஜபாவியை கர்த்தரிடத்தில் கேட்போமாக. அப்படிப்பட்ட ஒரு ஜப ஆவி உங்க மேல என் மேல இப்பொழுதே இறங்குவதாக, இப்பொழுதே அந்த ஜப ஆவி இறங்குவதாக. ஒரு ஜபாவியை ஊற்றும், உம்மை அலட்டுகிற ஜபாவியை ஊற்றும், போராடுகிற ஜபாவியை ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும். கர்த்தர் எழும்பினால் என்ன நடக்கும்? கர்த்தர் எழும்பினால் என்ன நடக்கும்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் எழும்பினால் நடக்கிற ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலேயும், மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலேயும், லூக்கா 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலேயும் நாம் படிக்கும்போது, கடலிலே பிரயாணம் பண்ணுகிற கப்பலின் பின்னணியத்தில் இயேசு படுத்துறங்கி பிரயாணம் பண்ணுகிற ஒரு சம்பவத்தை நமக்கு அங்கே படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 22ஆம் வசனம், அதிலிருந்து 8ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறேன். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீசர்களோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலில் சுழல் காற்றுண்டானதால்
அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதற்றினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதே சம்பவத்தை மார்க்கு சுவிசேஷத்திலும் மத்தேயு சுவிசேஷத்திலும் வாசிக்கலாம். இயேசுவும் படகிலே தான் இருக்கிறார். இயேசு சீஷர்களோடு தான் பிரயாணம் பண்ணுகிறார். பயங்கர காற்று, படகு அமிழத்தக்கதாய் ஜலம், தண்ணீர் படவை நிரப்பிற்று. ஐயரே ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், மக்கு கவலை இல்லையா? இயேசுவை எழுப்பினார்கள். இயேசு எழுந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். இறையாதே, அமைதலாயிரு. ஆம், இந்த இயேசுவை எழுப்பின சீஷர்கள், எழுப்பின இயேசு. நம்ம உன் வாழ்க்கையில் உன் படகு மூழ்கிறோங்கிற ஒரு பயம் இருக்கா? ஒரு நன்மையும் வரலையே, படகு மூழ்க போகிறதே, ஐயோ என் படகுல ஜலம் வந்திருக்கிறதே, வெள்ளம் வந்திருக்கிறதே, சத்துரு வெள்ளம் போல என் வாழ்க்கை படகுல சூழ்ந்திருக்கிறானே, இயேசுவும் இருக்கிறாரே, நான் என்ன செய்ய? நீ வெள்ளத்தை பார்க்காத, உனக்கு விரோதமா எழும்புகிற காற்றை பார்க்காத, உனக்குள்ள இருக்கிற இயேசுவை தட்டி எழுப்பு. ஐயரே இயேசு, ஐயரே போதகரே, எழும்புவேன் சொன்னவரே, நான் இப்பொழுது எழுந்து சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமா இருக்க பண்ணுவேன் சொன்னவரே, அவரை எழுப்புங்க. வாக்கு தத்தங்களை சொல்லி எழுப்புங்க. உங்களுக்கு கர்த்தர் தந்த வாக்கு தத்தத்தை சொல்லி அவரை தட்டி எழுப்புங்க. இயேசு எழும்பினால் உன் வாழ்க்கையிலே அமைதல் வரும். உன் வாழ்க்கையில் அமைதல் வரும். நீ போக வேண்டிய, சேர வேண்டிய இடத்துக்கு, துறைமுகத்துக்கு போய் சேரலாம். எழுப்பலாமா? என் தேவன் எழும்பட்டும், என் கர்த்தர் எழும்பட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜாமக்காரனை போல எருசலேமை புகழ்ச்சியாக்குற வரைக்கும் அவரை தட்டி எழுப்புவோம். அவரை எழுப்பிக் கொண்டே இருப்போம். படகுல இருக்கிற இயேசுவை தட்டி எழுப்புவோம். என்றவரே எனக்கா எழுந்திரும், வல்லமை விளங்கும் பெட்டியோடு எழுந்திரும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படட்டும். ஆண்டவரே எழுந்திரும் ஐயா, எழுந்திரும் ஐயா. கர்த்தர் எழுந்தால் உன்னை கர்த்தர் எல்லா கவலைகளையும் எல்லா போராட்டங்களையும் give the beautiful care. இவர் அருமையான ஒரு பாதுகாப்பை, அருமையான ஒரு சுகத்தை உனக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். நம்பர் 2, இரண்டாவது, இயேசு எழுந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உனக்கு கொடுப்பார், உனக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவரை குறித்து விதமாய் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 சிநேகிதர்கள் என்கிற உவமையை இங்கே படிக்கிறோம். 8ஆம் வசனத்திலே, பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே ஒரு 3 சிநேகிதர்கள். நான் ஒரு சிநேகிதன், என் இயேசு ஒரு சிநேகிதர். இப்போ என் வீட்டுக்கு ஒரு சிநேகிதன் வந்திருக்கிறான். என் வீட்டுக்கு வந்த சிநேகிதன் முதலாம் சிநேகிதன். 2ஆம் சிநேகிதனாகிய என்னை நோக்கி வந்திருக்கிறான். ராத்திரியில் வந்திருக்கிறான். அவனுக்கு கொடுக்கிறதுக்கு எனக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. இப்போ நான் என்ன செய்கிறேன்? அவனை என் வீட்டில் வச்சுட்டு நான் இயேசுவினிடத்தில், என் சிநேகிதனாகிய இயேசுவினிடத்தில் போய் கதவை தட்டுகிறேன். ஆண்டவரே, என் வீட்டுக்கு வந்திருக்கிற சிநேகிதனுக்கு கொடுக்க ஒன்றும் இல்லையா? 3 அப்பத்தை கடனாய் தாரும், 3 அப்பத்தை கடனாய் தாரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது உள்ளே இருந்து ஒரு சத்தம் வருகிறது. நான் தூங்கிட்டேன், என் பிள்ளைகள் படுத்திருக்கிறாங்க. டோன்ட் டிஸ்டர்ப் மீ, என்னை தொந்தரவு செய்யாதே. ஆனாலும் நான் வருந்தி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். சகோதரனே, சிநேகிதா, வாதம் சொல்லுகிறது. கிடைக்கிற வரைக்கும் போராடுவதை குறித்து தான் அதை சொல்லுகிறது. சிநேகிதனாய் இருக்கிறதுனால கொடாவிட்டாலும்
வருந்தி கேட்கிறதுனாலே எழுந்து கொடுப்பான் அல்லவா. whatever you need in this morning, whatever may your need. 3 அப்பம் உனக்கு தேவையா? தெய்வீக சுகமாகி அப்பம் தேவையா? தேவனுடைய வார்த்தையாகி அப்பம் உனக்கு தேவையா? வசனமாகி அப்பம் உனக்கு தேவையா? பரிசுத்தாவியாகி அப்பம் உனக்கு தேவையா? கேள். தகப்பனாயிருக்கிறவனிடத்தில் மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது உனக்கு நல்ல அப்பத்தை, 3 அப்பம், தேவனுடைய வார்த்தையாகிய அப்பம், அபிஷேகமாகிய அப்பம், சுகம், தெய்வீக சுகம் என்கிற அப்பம், இவைகளை பெற்றுக்கொள்வோம். எழும்புகிற வரைக்கும், கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம். இப்படி நிறைய சத்தியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஏசாயா 30:18 படிக்கும்போது மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். அவர் மனதுருக கூடாதபடி, அவர் எழும்பக்கூடாதபடி, கிரியை செய்யக்கூடாது, பல வல்லமைகள் கிரியை செய்யும். ஆனாலும் அந்த குருடனை போல, தாவீதின் குமாரனே, ஏய் சும்மா இரு, அமைதிப்படுத்தலாம், மற்ற வல்லமைகளை அதட்டலாம், கூப்பிடுவோம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். கர்த்தர் எழுந்தருள்வார், கர்த்தர் இரக்கம் செய்வார், கர்த்தர் நன்மையானதை தருவார். அவருடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் அவனுக்காக எழும்பி சீறுகிறவர்களுக்கு விலக்கி காப்பேன் சொன்னீரே, சுகமாயிருக்க பண்ணுவேன் சொன்னீரே. கர்த்தாவே நீர் இறங்கும், கர்த்தாவே நீர் இறங்கி அற்புதம் செய்யும். நாங்கள் உம்மை எழுப்புகிறவர்களாய், உம்மை எழும்ப பண்ணுகிறவர்களாய், எங்களுக்காக நீர் எழும்புகிற தேவனாய் மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இரக்கம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord.